ஹலோ பசங்களா, என் பேர் ருகேஷ். இந்த லெக்சர் சீரீஸ்ல நம்ம என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுல இந்த லெக்சர் வந்து 5th லெக்சர். நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெக்சரை பார்க்கலன்னா டக்குன்னு போய் அதை பார்த்துருங்க. சரி, இப்போ நம்ம டாபிக்ஸ் உள்ள போலாமா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 3 ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர் நான் 3 பாகமா பிரிச்சிருக்கேன். அதுல 3வது பாகம் தான் இது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்க செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று பார்க்கல, என்ன ஏதாவது ஒன்று இன்னும் புரியலன்னா நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாகத்துல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ பேசிக்கலி ஃபங்க்ஷன்னா என்னது, வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், ஹவு கேன் வி ரைட் அ ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பார்ட்ல பார்க்க போறோம். வைட்லி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்ல ஒரு சில வார்த்தையை நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம்ல, அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ், இன்டிஜர் ஃபங்க்ஷன், இது மாதிரி இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம உள்ள போறப்போ நான் சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்பர்ஸுக்கு எப்படி பிளஸ் மைனஸ் இன்டூ அது மாதிரி இருக்கோ, அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில அல்ஜிப்ராயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இதுக்கு செட்ஸில் சிங்கிள்டன் செட்டு, ரிலேஷன்ஸ்ல சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அதே என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரெண்டு வேற வேற. இப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் தான் செட்டில் எப்படி யூனியன், இன்டர்செக்ஷன் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ்ல இருக்குது. ஆனால் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ற மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, கம்யூட்டேட்டிவ் ஆயிட்டிவ் அது மாதிரி இதுதான் நம்ம அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ்ல படிப்போம். பட் நம்ம தியரியில வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், அது செட் ஆப்ரேஷன்ஸ் படிச்சோம்ல, அதுக்கு சிமிலரா ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம படிக்க போறோம். கடைசியில வந்து ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு ஃபங்க்ஷன்ஸ் போகலாம். ஸோ இப்போ பேசிக்கலி என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் இஸ் ரிலேஷன். ஓகே, a relation f from set A to set B is called a function if every element of A has one and only one image in set B. So இப்போ பேசிக்கலி பார்த்தோம்னா a function will always be a subpart of a relation. Okay, a relation is in turn a subpart of Cartesian product. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் என்னதுன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் நான் மறுபடியும் செட் ஏ ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ் பி. ஸோ இப்போ நம்ம ரிலேஷன்ஸ்ல ஏ பி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சோம்ல, இதை நம்ம இப்போ A1 A2 A3 B1 B2 B இது மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ரிலேஷன் நான் வந்து டிஃபைன் பண்றேன். A1 B1க்கு மேப் ஆகுது, 2 வந்து B2க்கு மேப் ஆகுது, A3 வந்து B3க்கு ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே ஒரு எலிமெண்ட், பில இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து A1ல இருந்து நான் B2க்கு இது மாதிரி மேப் பண்ணேன்னா இப்போ A1 2 எலிமெண்ட்டுக்கு மேப் பண்ணுதுல. ஸோ அப்படின்னா திஸ் இஸ் அ ரிலேஷன். இது வந்து நம்ம AR B இது ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா A1 2 இமேஜஸ் இருக்குது. அது இப்போ இந்த ஆரோ எதை நோக்கி போதோ இதை இமேஜ்னு கூப்பிடுவாங்க, எதுல ஆரம்பிக்கோ அதை 3 இமேஜ்னு கூப்பிடுவாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ பி செட் வந்து இமேஜ் செட். அதே மாதிரி ஏஸ் வந்து நம்ம 3 இமேஜ் பண்ணலாம். இந்த ரெண்டாம்ல எங்க இந்த ஆரோ ஆரம்பிக்குதோ, இப்போ பாருங்க A1 ஆரம்பிக்குது, A2 ஆரம்பிக்குது, A3 ஆரம்பிக்குதுல. செட் ஏ இஸ் 3 இமேஜஸ். அதே சமயம் செட் பில ஆரோஸ் ரீச் ஆகுதுல்ல, இப்போ இங்க ஆரோ ஹெச் போட்டா, ஸோ இது வந்து இமேஜஸ். ஓகே,
இப்போ இங்க பார்த்த மாதிரி A1ல இருந்து 2 ஆரோ போகுது, 2 ஆரோனா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் இந்த ஆரோ மறுபடியும் வச்சுக்கிறேன், அண்ட் செகண்ட் ஆரோவை. ஸோ நவ் இட் இஸ் பேக் டு அ ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா டொமைன்ல இருந்து ஒரு பார்ட்டும், அதாவது இங்க T ல இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஆரோஸ் எல்லாமே ஒரே ஒரு பில இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டை நோக்கி போகுது. ஏல ஸ்டார்ட் ஆகிட்ட ஆரோஸ் வந்து பில இருக்கிற எலிமெண்ட்டுக்கு போல. ஓகே, ஆனா இப்படி இருக்கலாம், A1 A2 A3 இதுதான் B1 B2 B3 ZBனா இப்படி இது பிரச்சனை கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா ஏல இருந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்தும் ஒரு ஆரோ தான் போகுது. ஏல இருக்கிற ஒரே எலிமெண்ட்ல இருந்து 2 ஆரோ போகுது. பில இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இமேஜ் செட்ல ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 ஆரோஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ப்ரீ இமேஜ் செட்ல இருந்து ஆரோஸ் எல்லாமே ஒரு எலிமெண்ட்ல இருந்து ஒரிஜினேட் ஆகும். ஒரே எலிமெண்ட்ல இருந்து 2 ஆரோஸ் வந்து ஆகும். ஓகே, சரி, இப்போ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து 3 லைன்ஸ் வந்து how to write a function. If f is a function from A to B and A comma B is element of F. So basically இப்போதைக்கு F is a relation and A comma B is order inside the relation F. அப்படின்னா நம்ம f of A is equal to B எழுதலாம், where B is called the image of number A. நம்ம சொன்ன image set அது மாதிரி. And A is called the pre-image of B under F. அதே மாதிரி இங்க pre-image இல்ல. So the function f from A to B is denoted by f colon A to B. So இதுதான் function represent. function நம்ம இதுதான் represent பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிலேஷன்ஸுக்கு ஒரு பார்ட் இருக்கு, டொமைன், ரேஞ்ச், கோடொமைன். அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் பேசிக்கலி ரிலேஷன் வித் ஒரு சில கட்டுப்பாடு. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் but not all relations are functions. Yeah, இது மெயின். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்ட்ஸ் நம்ம சொல்லி வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் இது வந்து பேசிக்கலி ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட ரிலேட்டடா இருக்குது. ஸோ நீங்க இதை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க பாஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரொசீட் பண்றேன். Is the given relate a function? Give reasons for your answer. So first function h is equal ordered pairs 4, 6, 3, 9, minus, 6 and 3, 11. So இது ஃபங்க்ஷனா இல்லைன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரே ப்ரீ இமேஜ்ல இருந்து 2 இமேஜ். ஸோ இப்போ ப்ரீ இமேஜை வந்து 3 எடுத்துக்கிட்டோம்னா இமேஜ் வந்து 9 வருது 11 வருது, இப்படி வரக்கூடாது, ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் f is equal to x comma x such that x is a real number. ஸோ இப்போ நான் இந்த ரிலேஷன் எழுதி காட்டுறேன். 1, 1, 1.5, 1.5, 2, 2 இது மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். பிகாஸ் ரியல் நம்பர், திஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் ரிலேஷன். ஆனாலும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது 1க்கு 1 தான் ஆன்சர், 1.5க்கு 1.5 தான் ஆன்சர். பேசிக்கலி f of 1 is equal to 1, f of 1.5 is equal to 1.5 தான். ஸோ இது மாதிரி ஒரு இமேஜுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன்.
அதாவது first half not a function, second half is a function. Third question s is equal to n comma n square such that n is a positive integer. Okay, so இப்போ positive integer. Again நான் இந்த எக்ஸ்பேண்ட் பண்றேன். எப்படி வரும் 1 comma 1 2 comma 4 3 comma 9 4 comma 16 போயிட்டே இருக்கும். ஸோ அகெயின் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ இமேஜ், அதாவது f of 1 is equal to 1 தான், f of 2 is equal தான், f of 3 is equal தான். ஸோ there are no multiple images. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரும். ஸோ this is also a function. Okay, ஸோ இப்போ லாஸ்ட் t is equal to x comma 3 such that x is a real number. இதை வந்து நம்ம வெண்டாயிரமத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கிளியரா இருக்கும். இப்போ நான் எக்ஸ் வேரியபிள் ஒரு செட் எக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இஸ் பேசிக்கலி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். டூ செட்ல வெறுமனே 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி இப்போ ஃபங்க்ஷன் மேப்பிங் இப்படி இருக்குது. பட் ஆனால் ரியல் நம்பர்ஸ்ல எக்கச்சக்கமான ரியல் நம்பர்ஸ் இருக்கும். பட் ஆல் ரியல் நம்பர்ஸ் மேப் டு 3. ஆனா இதுல என்ன கேட்ச்னா ஒரு ரியல் நம்பர். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 1 எடுத்துக்கிட்டோம்னா 3 தான், அது எஃப் ஆஃப் 1.5 எடுத்துக்கிட்டோம்னா 3 தான். ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஆன்சர் 3 மட்டும் தான் வருது. ஸோ எஃப் ஆஃப் 1க்கே 3 அண்ட் சம் அதர் வேல்யூ வரல. ஸோ ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஏன்னா தேர் ஆர் செட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து தேர் ஆர் மல்டிபிள் ப்ரீ இமேஜஸ், பட் ஈச் எலிமெண்ட் இந்த டொமைனுக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நாலேஜ் நம்ம அடுத்த ப்ராப்ளமையும் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரிலேஷன்ஸுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதே டெஃபினிஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 2 காஸ் எக்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன் தான் என்னது? டொமைன் பேசிக் எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் எங்கே டிஃபைன் ஆயிருக்கோ அதான் டொமைன். பிளேசஸ் இப்போ டொமைன் என்னது மறுபடியும் சொல்றேன். டொமைன் places where f of x is defined. So basically நம்மளுக்கு என்ன தேவைன்னா x values x such that f of x exists. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ டிஃபைன் ஆகாம போகும்? இந்த f of x is equal to 1/1 minus 2 cos x, இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும்? டினாமினேட்டர் 0 ஆனா. ஸோ இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். டினாமினேட்டர் 0 ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 cos x is equal to 1 வருமா? இல்லைன்னா 1 minus 2 cos x is equal to 0 வந்துட்டு 2 cos x is equal to 1 cos x is equal to 2. அப்படி பார்த்தோம்னா x is equal to 2n pi plus by 3. So basically 60 degrees. Okay, so இப்போ நம்ம சீரிஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of pi by 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 minus 2 into cos 60 வந்து 1/2. இது பேசிக்லி 1/0 ஆகுமா? அன்டிஃபைன்ல. ஸோ அதனால டொமைன் வந்து set of all real numbers minus 2 pi plus 3. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். cos x இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். cos x ஓட ரேஞ்ச் என்னது? -1 to 1. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்னா
minus 1 lesser than or equal to cos x lesser than or equal to 1. So minus 2 lesser than or equal to minus 2 cos x lesser than or equal to 2 எழுதிக்கலாமா minus 2 மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் 1 ஆட் பண்ணேன்னா minus 1 lesser than or equal to 1 minus 2 cos x lesser than or equal to 3. ஓகே, ஸோ இப்போ அதனால இதை ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா minus 1 lesser than or equal to f of x lesser than or equal to 1/3. ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து என்னது closed interval -1 to 1/3. இதுதான். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போவோம், அதாவது வைட்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்லேயே இங்கிலீஷில் ஒரு சில வார்த்தையை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரில் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸை நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா டிஃபை f of r2r by y is equal to f of x is equal to c. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஏல இருக்கிற செட் ஏல ஒன் A2 A3 செட் பி ஒரே எலிமெண்ட் B1 தான் இருக்குன்னா A1லேருந்து B1 போது A2லேருந்து B2 A2லேருந்து B1 போது A3லேருந்து B1 மாற்றோம். ஸோ நம்ம என்ன இன்புட் வேல்யூ ஷிஃப்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரே இமேஜ் தான் வரும். எனி ப்ரீ இமேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் it gives one image now, that function is known as constant function. The பேர்ல இருந்து constant கான்ஸ்டன்ட்னா நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னது ரியல் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் வந்து செட் உள்ள சி ஒரு எலிமெண்ட், பிகாஸ் சி இஸ் a constant. ஸோ இப்போ இந்த கேஸ்ல இந்த ஃபங்க்ஷனோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ரேஞ்ச் என்னது B1 தான் அதோட ரேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா f defined from R to R such that y is equal to f of x is equal to x. So basically இந்த function எப்படின்னா f of 1 is equal to 1, f of 2 is equal to 2, f of 3 is equal to 3, அது மாதிரி. ஸோ நம்ம பேசிக்கலி எதை இன்புட் தரோமோ f of x ஒரு இன்புட் தரோம்னா அதே இன்புட் தான் மறுபடியும் ஆன்சராக தரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுமே ஆர் தான். ஏன்னா டொமைன் நம்ம ஆல் ரியல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரேஞ்ச்லேயும் அதுக்கே ஆல் ரியல் நம்பர்ஸ் தான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அடுத்தது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் வந்து இன்டீஜர்ஸ் படிக்கும்போது அப்சல்யூட் வேல்யூன்னு ஒன்று படிச்சது. அப்சல்யூட் வேல்யூ. ஓகே, ஸோ அப்சல்யூட் வேல்யூனா இப்போ நம்ம அது வந்து இந்த ரெண்டு லைன் எழுதுவோமா, இல்லை நம்ம என்ன இன்டீஜர் இருந்தாலும் மைனஸ்ல எடுத்துட்டு பவர் எழுதுவோமா, இதுவே நம்ம பாசிட்டிவ் நம்பர் அப்படியே பாசிட்டிவாக இருக்கும்ல. ஸோ பேசிக்கலி இந்த அப்சல்யூட் வேல்யூன்றது இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட ஒரு பார்ட், வேர் இந்த எக்ஸ் வந்து இன்டீஜரா இருக்கும். எக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டீஜரா இருக்கும், பட் மாட் ஃபங்க்ஷன்ல எக்ஸ் இஸ் a ரியல் நம்பர். ஓகே, ஃபார் ஈச் நான் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் f of x is equal to x, but for negative value of the value of f of x is equal to negative of the value of x. ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்படி தான் இருக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ண முடியும், f of 1 வந்து -3 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ mod f of 1 வந்து என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் s3 இருக்கும். இது வந்து லெஸ் தென் 0ல, ஸோ லெஸ் தென் 0 என்ன ஆகும், இப்போ இந்த ஃபங்க்ஷன் படி பார்த்தோம்னா f of 1 வந்து ஆன்சர் 1 தான் தரும், f of 2 வந்து 2 தான் தரும். பட் ஆனால் நம்ம f of -1 போனோம்னா ஆன்சர் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் 1 தரும். ஸோ பேசிக்கலி இந்த ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதலாம், மாடுலஸ் -1 எடுக்கலாமா. அதே மாதிரி f of -2 இஸ் ஈக்குவல் டு -2 இஸ் ஈக்குவல் டு 2, இது நம்ம மாடுலஸ் எழுதலாமா. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் போகலாமா. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து signum function. So signum function is defined from real numbers to real numbers, denoted as gn of x, and is defined as f of x is equal to mod x by x. Okay, இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம்.
ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம என்ன இன்புட் வேல்யூ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம், எஃப் ஆஃப் ஃபைவ், எஃப் ஆஃப் செவன், பேசிக்கலி இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் எஃப் ஆஃப் ஃபைவ், எஃப் ஆஃப் செவன், ஸோ பேசிக்கலி இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் செவன், எஃப் ஆஃப் நைன், எஃப் ஆஃப் ஒன், இந்த மாதிரி நம்ம என்ன இன்புட் வேல்யூ கூடணும் அவுட்புட் வந்து அது இமேஜ் வந்து ஒன்று ஒன்னா இல்லை ஜீரோவா இருக்கும், இல்லை ஒன்னா இருக்கும். ஸோ எப்போ இருக்கும்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ இந்த எஃப் ஆஃப் ஃபைவ், எஃப் ஆஃப் செவன், எஃப் ஆஃப் நைன் இது மூணுத்துக்குமே ஆன்சர் வந்து ஒன்று தான். அதே சமயம் மைனஸ் ஒன் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ, எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் தான் எக்ஸ், அது லெஸ் தென் ஜீரோன்றதால ஆன்சர் வந்து ஒன்னா இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீனாலும் அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ்னாலும் மைனஸ் ஒன் தான், எஃப் ஆஃப் மைனஸ் ஃபைவ்னாலும் மைனஸ் ஒன் தான். அதே சமயம் எக்ஸ் ஜீரோவா இருந்தால், அதாவது எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோ. நம்ம இப்போ டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட், ஜேஇ மெயின்ஸ்ல நிறைய கேட்பாங்க. தி ஃபங்க்ஷன் எஃப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் ஆஃப் எக்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டெப்னு படிப்போம், step of x ன்னு படிப்போம். ஓகே, where x is an element of real number assumes the value of the greatest integer less than or equal to x. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் ஆஃப் 5.5 நேரம்னா 5.5க்கு கீழே இருக்கிற இன்டிஜர் என்ன, 5 தானே. ஸோ 5 தான். அதே மாதிரி 7.9999 இதுக்கு என்ன ஆன்சர்னா சாரா வரும். ஓகே, ஏன்னா 7.9999 விட கம்மியா இருக்கிற நியரஸ்ட் இன்டிஜர் வந்து 7 தான். ஓகே, அதே மாதிரி இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டெப் ஆஃப் 6னா 6 தான். 6 விட கம்மியா இல்லைன்னா ஈக்குவலா இருக்கிற நியரஸ்ட் இன்டிஜர் வந்து 6 தான். அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் 1 ஸ்டெப் ஆஃப் மைனஸ் ஆஃப் 1.3னா என்ன வரும், மைனஸ் ஒன்னு வச்சிங்கன்னா அது தப்பு, ஆன்சர் வந்து மைனஸ். ஏன்னா நம்ம நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ல பார்த்துப்போம் மைனஸ் இஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன், அன்லைக் பாசிட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் ஒன். ஸோ அதனால 1.3 விட கம்மியா இருக்கிற நியரஸ்ட் இன்டிஜர் வந்து மைனஸ் 2. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் ஆஃப் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அதே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னாலும் சேம் தான் தரும். ஸ்டெப் மைனஸ் 11.5 மைனஸ் 12 வரும், மைனஸ் 1. ஓகே, இது கொஞ்சம் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம் சால்வ். நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுமா கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் பண்ணா ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து f of x is equal to 2 minus mod x minus இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ்னு பார்க்கணும். அதாவது டொமைன் ரியல் நம்பர்ஸா இல்ல ஏதாவது டொமைன்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் சிம்பிளா தான் இருக்குது. ஸோ டொமைன் வந்து பேசிக்லி ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆல்ரெடி நம்பர்ஸ்னால எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். அதே இதில் இப்போ நான் மைனஸ் 5 ஆட் பண்ணனா, அதாவது 5 சப்ட்ராக்ட் பண்ணனா மறுபடியும் மைனஸ் இன்ஃபினிட்டி, எக்ஸ் மைனஸ் 5 இந்த இன்ஃபினிட்டி தான் போகும். ஸோ இப்போ அடுத்தது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் மாடுலஸ் ஃபங்க்ஷன் போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் எனி நெகட்டிவ் என்டிட்டி வில் பி பாசிட்டிவ். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால எல்லா நெகட்டிவ் வேல்யூஸும் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆகிடும். தி மினிமம் value which you will get on the left side now is 0. Yeah, இதுக்கலே சின்ன வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும். So modulus of x y less than infinity.
ஓகே. ஸோ இப்போ இது நான் மறுபடியும் அதில் மைனஸ் இப்போ போடுறோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் மைனஸ் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் 5 லெஸ் தென் 0. அதில் இப்போ நான் ஆட் பண்ணோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி plus 2 minus infinity plus 2 நாலும் minus infinity தான் because infinity is a very big number. அதில் 2 or 3 ஆட் பண்ணுறது வந்து வித்தியாசத்தை உருவாக்காது. இப்போ f of x வந்துச்சா 2. ஸோ f of x சேஞ்ச் என்னது ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒரே நிமிஷம் இங்க வந்து 0 லெஸ் than or equal to 0 தான் இப்போ லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ. ஸோ 0 லெஸ் than equal to ஸோ இங்க லெஸ் than equal to 2. ஸோ இங்க வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு க்ளோஸ் இன்டர்வல் 2. இப்போ செகண்ட் சம் பார்த்தோம்னா f of x is equal to square root of step x minus x. இப்போ டொமைன்ல ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்கிறது வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது ஸ்டெப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எப்பவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்படி பார்த்தோம்னா ஸ்டெப் எக்ஸ் வந்து எப்பவுமே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போதே என்ன ஜென்ரலாக படிச்சிருந்தோம்னா ஸ்டெப் எக்ஸ் வந்து எக்ஸை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கும். ஓகே, அது ஆனால் நம்மளுக்கு வேண்டியது வந்து ஸ்டெப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ கிரேட்டர் தேனுக்கு இங்கே சான்ஸே இல்லை. அதனால என்னன்னா ஸ்டெப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து டொமைனில் இருக்க முடியும். ஸோ டொமைன் வந்து இங்கே என்னது இன்டீஜர்ஸ். ஏன்னா இன்டீஜரில் தான் ஸ்டெப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ். அதனால ரேஞ்ச் என்ன ஆகும்னா டொமைன் இன்டீஜர் போடும்போது நீங்கள் என்ன இன்டீஜர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஸ்டெப் எக்ஸ் எக்ஸ் சேம் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அதனால வாட் எவர் எக்ஸ் யூ சப்ஸ்டியூட் ரேஞ்ச் வந்து 0 மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ இந்த சமூகம் எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த லெக்சரில் பார்க்குற வரைக்கும் நான் தான் துர்கேஷ். பாய்.